பச்சை தேங்காய், கேஷ்யூ நட், தேவையான அளவு நெய், ஏலக்காய், அடை. சர்க்கரை 1 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கு, 1/4 கிலோ அடைக்கு. ஆனால் தேவையான இருந்தால் குறைச்சிக்கலாம் நம்ம. அப்படியே அடைய போட்டாலும் ஒன்றும் இல்லை. கடைசியில் நெய்யில் வறுத்து போட்டிருக்கிறதுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கு. இது இன்னும் பொடி பொடியாக நறுக்கணும். அடையை நம்ம சுடுதண்ணியில் போட்டு லைட்டாக அலசி எடுத்துக்கிடலாம். ஏற்கனவே நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுட்டு பானையில் வேக வச்சுருக்கோம். அது கூட அந்த அடையை போடுவோம். லைட்டாக சுடுதண்ணியில் ஒரு அலசி எடுத்து அதில் போடணும். சர்க்கரையில் துரும்புலாம் இருக்கும், அதனால அதை ஒரு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். அடையும் ஜவ்வரிசியும் கொதிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் போல் நெய் விட்டு அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். சர்க்கரை பாகு அழகாக ரெடி ஆகிட்டு, இனி இதை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். நம்ம தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் வச்சு எடுத்துக்கிடணும். இது கடைசியில் வறுத்து போடுறதுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கு. முதல் பால் நல்லா திக்காக இருக்கும். இந்த திக்கு பாலை 2வது விடணும். இனி அடுத்தது இன்னொருக்க மிக்சியில் போட்டு அடித்து 2வது பால் எடுக்கிறது. அது லைட்டாக இருக்கும், அதை தான் ஃபஸ்ட்டு விடணும். அடை பாயசத்தில் அடை நல்லா வெந்துட்டு பாருங்கள். ஜவ்வரிசி அடையும் நல்லா வெந்துட்டு, இப்போ சர்க்கரை பாகு அதில் ஃபில்டர் பண்ணி விடலாம். தேவையான அளவு சர்க்கரை பாகு விட்டால் போதும். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேண்டாட்டா கம்மியாக விட்டுக்கிடலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஜவ்வரிசி வேக வச்சது, அடை வேக வச்சது, அதுக்கப்புறம் சர்க்கரை பாகு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி நம்ம தின் பாலை அதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். எவ்வளோ அழகாக கொதிச்சுட்டு வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. தேங்காய் பால் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இனி அதை அடை பாயசத்தில் கூட மிக்ஸ் பண்ண வேண்டியது. ஒரு கடாயில் நெய் ஊற்றி அது சூடான உடனே கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் அதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். வறுத்து அந்த அடை பாயசத்தை கூட மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். ஏலக்காய் இடித்து போடலாம். தேங்காய் பொன்னிறமாக வதங்கியாச்சு. அதை அடை பாயசம் கூட ஆட் பண்ணுவோம்.
நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணுவோம். கிளறிட்டே இருக்கணும், இல்லாட்டா தெரிஞ்சிரும். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டாக நம்ம ஊற்றிட்டு கிளறிட்டே இருக்கணும். அடி பிடிக்கும், திரையவும் செய்யும், பார்த்துடுங்க. அடை பாயசம் ரெடி ஆயிட்டு.